உண்மையிலே நீங்கள் எல்லாரும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போவெல்லாம் உங்களுடைய சகலுக்கு டைமே இல்லைங்க. அவ்வளோ பிஸி ஆகிட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தாங்க எப்பயும் வரல, இப்போயாச்சும் இருக்க தான் வந்து போயேன். அந்த வகையில் தான் இந்த நானா வந்து கேட்டாரா, மிச்ச நாளைக்கு முன்னுக்கு கேட்டிருந்தாரு, உங்களுடைய நானாக்கு தரமாட்டீங்களா தங்கச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கும் அது விலங்கல்ல. நிறைய பேர் வந்து எனக்கு வரைஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ கவனிச்சலை. அதுக்கப்புறம் தான் எதிர்த்து ஒரு கமெண்ட் பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஆள் பார்த்து குடிக்கிறீங்களா அப்படி கேட்டார். எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி போச்சுங்க. நான் யாருக்குமே ஆள் பார்த்து அப்படிலாம் கொடுக்குறதில்ல. என்னோட திறமையை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும், அப்படி எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வெளிப்படுத்தணும்னு சொல்லித்தான் நான் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்துச்சேன். அந்த வகையில் தான் இவரை கமெண்ட்டை பார்த்தேன். நான் பாவம் தானே, அதனால தான் இவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்தேன். இதே போல் உங்கள் எல்லாருக்கும் அழகாக வரைஞ்சி தரத்துக்கு நான் வெயிட் பண்ணிச்சு. நான் உங்களுடைய சகல நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி